வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைனா அண்டா குண்டா எடுத்து உடைக்கணும். சாமி சிலை உடச்சிக்குதுங்க பேர் மூதேவிங்க. இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. அவரே நேற்று தான் லேண்ட் ஆயிருக்காரு. நீ எங்கே பார்த்துருக்க போற? லேண்ட் ஆனானா? ஆமாம். லேண்ட் ஆன மாதிரி தெரியலையே, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஹலோ பிரதர், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி டீ போடுவோம் தான் நீ. மச்சி, என் கோயில் பக்கத்தில் தான் டீ கடை போட்டுக்கிறாங்க. டேய், நம்மளே 1008 பிரச்சனைகள் இருக்கும். இதில் இவன் வேறையா? முதல்ல இவனை பேக் பண்ணுற வழியை படுறான். வயிறா பானையான்னு தெரியல, 7 ஐஸ்கிரீம் கரும்பு மாதிரி தின்னு வச்சிருக்கான் பாரு. அது எப்படிரா? பிடிச்சிட்டேன், இரு வரேன். ஹலோ. ஹாய். பாய். டேய், வானகரத்தில் வைத்தியன கடையில் மீன் நட்டு வந்தாடா நீ. நான் பியூர் வெஜ்ஜு, அப்படியே குத்திடுவேன் போடா. வெஜ். டேய், சரவணபவன் செக்யூரிட்டி தானடா நீ? ஆமாம், நான் செக்யூரிட்டி தான். நீ நினைக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது. இந்த உலகத்துக்கே யூனிஃபார்ம் போட செக்யூரிட்டி நான் தான். ஆளே போட்டியா? 2 டேங்க் தண்ணி குடிச்சிக்கிறேன். டேய், உனக்குன்னு எங்கே வந்து வாய்க்கிறானுங்க? பக்கா ஃப்ராடு மச்சி. காலையே போட்டாமல இருக்கு. இங்கே பாரு, கடைசியில் ஏன் தலையில் கட்டி விட்றாத, என்னால் முடியாது. இப்போ நம்பணுன்றியா நம்ப வேணான்றியா? ஒரு டவுட்டும் இல்லை, ஃப்ராடு மச்சி. எப்படி சொல்கிற? என்னடா உலகத்துக்கே செக்யூரிட்டிங்கிறான்? எதை வச்சு சொல்? டேய் மைக்கிள், திரும்ப 2 செகண்ட் கட்டுப்பிடி. ஜாஸ்மின் சென்ட்டா? உனக்கு ஒன்று ஞாபகம் வந்துட்டோமா? வேளாங்கண்ணி சர்ச்சு, அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன், கடல் பாலம், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, ஒரே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி டைவ் அடிக்க போனேன். ஞாபகம் இருக்கா? சூசைட் பண்ணுறதுல கூட நீ கில்லாடுறா. தண்ணியில் குதிக்காமல் துணி துவச்சி இந்த ஆயா மேலே குதிச்ச, அந்த ஆயா செத்து உன்னை காப்பாற்றிட்டு போச்சு. அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒருத்த குச்சியை சாப்பிட்டு உட்காந்துருந்தானே, ஞாபகம் இருக்கா? டபுளா? எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மூஞ்சி தான் சுற்றி சுற்றி டெஸ்ட் பண்ணுறேன். கணேஷை பற்றி 2 வார்த்தை சொல்லலாம். இவன் ஃப்ராடுங்க. இவன் வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கும் போய் பேசுறதுக்கும் தான். அதனால தான் நம்பல. அப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? நம்ம கடை பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா. எனக்கு இந்த பீடா வரலாம் ஒத்து வராது. கடை மூணதுக்கப்புறம் கூப்பிடு, நான் வரேன். நம்ம ஆளுங்க ஜீசஸ் கன்னி மாரிலாம் வர்றதே கிடையாது. டேய், யாரா வரலன்னு சொன்னது? இப்போ தான் வேலைச்சேரில் ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன். வேலைச்சேரியில் பார்த்தீங்களா? ஆமாம். அப்போ ஜீசஸ் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. காலனிலாம் காலி பண்ணிட்டு சர்ச்சு கட்ட போகிறாங்களாம். அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தாரு. நான் தான் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு உதவி பண்ணணும். இதோட 3 கடைசி ஆயிடுச்சு. இல்லை இதுதான் கடைசி. சத்தியமா என்ன? சத்தியமா கேட்கணும்னு நினச்சேன். அடிக்கடி இந்த லுக்கை மாற்றிட்டு இருக்கீங்களே, என்ன அது? இன்னும் 2 நாளில் விநாயகர் சேர்த்து வருது இல்லை? அதான். ஏறா வண்டியில், அவன் என்ன சொல்லுமா? ஏறு எடு. கடவுளை நேரில் பார்க்குறேன். சிம்பிளாக தான் இருக்காரு. மல்லிகாக்கா, நான் ஃபோனில் சொன்னேனே, பார்ட்டி இதுதான். வணக்கம். ஏன் வாய் இவ்வளோ ஓரமாக போகுது? ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குற? கேட்குறேன்ல, எதுக்கு சாணி மரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுனுக்குற? இல்லை, அவங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. முன்னதான் ஃபர்ஸ்ட் டைம். அக்கா 100% பக்கா ஒரிஜினல்க்கா. நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். நம்ம மைக்கேல் கூட செக் பண்ணிட்டான். வேணா நீயும் செக் பண்ணி பாரு. செக் பண்ணி சொன்னாலும் சரி, செக் பண்ணாம சொன்னாலும் சரி, இந்த முகரையை பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. மூஞ்சி எப்படியா இருக்குது? லைட்டா. டேய், இங்கே பாருமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு. காற்றுல விபூதி வர வைக்கிறேன், இல்லைன்னா மழை வர வைக்கிறேன். இல்லைன்னா டேய் அட போடா. நான் உன்னை மதிக்கலன்னு வருத்தப்படாதப்பா. ஊர்ல சும்மா இருக்கிறவங்க கூட இந்த பைய கூட சுத்த மாட்டான். நீ ஒரு சாமிங்கிற, எப்படி உங்க கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க? எப்படி என்ன நம்ப சொல்ற? அவனை விடுமா, நான் ஒரிஜினல் தான். எங்களுக்கு ஒரு ஐடி கார்டுலாம் இருக்கு. உங்க நம்பிக்கை தான் எங்களோட ஐடி கார்டு. அப்ப நீ என்ன விட மாட்டேன்? விடவே மாட்டேன். நான் ஒரு கதை சொல்றேன், நீ அதுக்கு சரியான பதில சொல்லிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன். ஓகேவா? கேளு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் குடும்பத்துல ஒரு சடங்கு சாஸ்திரம்னு குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போனாங்க. சந்தோஷமா போனாங்க. கோவில் அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. டப்புன்னு அந்த கார் பாலத்துல மோதி அப்படியே தண்ணியில மூழ்கிடுச்சு. அவ்வளவுதான். காருக்குள்ள சாமி சிலை இருக்குது. கண்ணு கட்டின தூரம் கோயில் மணி அடிக்கிறது கேட்குது. எந்த சாமியும் காப்பாத்தல. ஏன்? பதில் இல்லைல்ல? சரி, அதை விடு. எல்லாரையும் கூண்டோட கைலாசத்தை கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒத்த பொம்பளை மட்டும் சுத்த விட்டா அந்த சாமி. எதுக்கு? இந்த 2 கேள்விக்கும் பதில் வராத வரைக்கும் நான் எந்த சாமியை நம்பவும் மாட்டேன், எனக்காக எந்த கோயிலுக்கு நான் போகவும் மாட்டேன். ஏமா, இந்த உலகத்தில் கேள்வியோட பதில் தான் அதிகம். ஒரு உயிர் போகிறதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போச்சுன்னா
கடவுளால காப்பாற்ற முடியாதா? இது என்னடா நியாயமா இருக்குது? கறிகள்லாம் கோழி ஆடெல்லாம் வெட்டுறான், கடவுள் நேராக வந்து கேட்பானா? அதுவும் ஒரு உயிர் தானே. இப்போ எல்லாம் மீறி பைக்கில் வேகமாக போகிறானுங்க, கடவுள் வந்து ஸ்லோ போன்னு சொல்லுவாரா? பஸ் டிரைவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டியை கவுத்துறான், சாமி சரகடிக்க சொல்லிச்சா? இங்கே பாருமா, கடவுள் ஒவ்வொரு மனுஷனும் படைச்சு அனுப்பும்போது ஒரு சக்தியோடு தான் அனுப்புவான். அந்த சக்தியை மீறி ஒருத்தர் சாவறான்டானா அது அவனோட விதி. அதனால சாமி மேலே பழி போடக்கூடாது, புரியுதா? சரி, அந்த அம்மாவை தனியா விட்டது யார்? அந்த அம்மாவை தனியாக விட்டது? கடவுளுக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த அம்மா கையில் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டு தானே இருக்கான். இதை விட உலகத்தில் வேற என்ன புண்ணியம் இருக்குது? இப்போ எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை போ. இந்த கும்பு கீழே போடு போ, போய் தட்டு கழுவி இதை வந்துடுறேன். வர்றேன். ம் ஏங்க ம் அக்கா சொல்லிச்சுல்ல, ஆமாம். அந்தம்மா யாரு? டேய், அவங்ககிட்ட எனக்கு பசிக்குன்னு சொன்னேன்ல, இன்னுமா புரியல? அந்த அம்மா தான்டா அது. வாடா தண்டம். என்ன சத்தாங்க? என்னப்பா கணேஷ், கஷ்டம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லவனா மாறுறது கஷ்டம்தான். இப்போத்துலேருந்து நீ என் கண்காணிப்பிலே தான் இருப்ப. எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது. நான் யார் கூட வேணாலும் பைக்கில் வந்து உன் கண் முன்னாடி நிற்பேன், பார்த்துக்கோ. சரியா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னது? விஸ்வரூபம், 10 தலை. சரி. ஐயா சாமி பார்த்து போடுங்கய்யா. ஐயா சாமி, நீங்க நல்லா இருக்கணும் சாமி. காணல் நீருல மைக்கில், அன்னைக்கு லோக்கல் லுக்கில் பிள்ளையாரை பார்த்தோம்ல, அன்னிலேருந்து அந்த லுக்கில் யாரை பார்த்தாலும் சாமியை பார்க்குற மாதிரியே இருக்குதுடா. இப்போ ஸ்ரீதேவி குப்பை வரைக்கும் சவாரி வந்தேன். யார் கூட கேள? சொல்லு. சிவனு, பார்வதி, முருகன். விநாயகர் எங்கன்னு கேட்டால் அத்தை வீட்டுக்கு போய்க்கிறாருன்றான். டேய் சொல்றா. எதிர்க்க கிருஷ்ணர் உட்காந்துட்டு பப்ஜி விளையாண்டுக்கிறாரா. நான் கூப்பிட்றேன்டா. அன்றைக்கி நீங்கள் கோவில் போகணும்னு நீங்கள் சொல்லும் போது நான் உங்களை வேணுட்டே தான் ரொம்ப தூரம் சுற்றி கூட்டிகிட்டு போனேன். அப்புறம் நீங்கள் பணம் கூட கொஞ்சம் அதிகமாக தான் சார் வாங்கினேன். தெரியும்ப்பா, மன்னிச்சிருங்க சார். தெரியும்ப்பா. 13 வருஷமா நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்ப்பா. இருந்தாலும் நீ சுத்திட்டு தான் கூட்டிட்டு போறேன்னு எனக்கும் தெரியும். அன்னைக்கு உனக்கு பணம் தேவைப்பட்டது, அதனால தான் நீ அப்படி பண்றங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லப்பா, நோ ப்ராப்ளம். பணத்தை நீயே வச்சுக்கோ. தொடங்கும் தொடரும் அடங்கும். கணேசா, இங்க வாப்பா. அண்ணே, ரங்கண்ணே, அந்த காசு உங்ககிட்ட இருக்கட்டும், அவசரம் வரல, மெதுவாக தந்தா போதும். அப்போ கல்யாண செலவுக்கலாம் பொண்ணு கல்யாணம் நின்று போச்சு. வா சாப்பிடலாம், சாப்பாடு ரெடியாக இருக்கு. அண்ணே ரங்கண்ணே, அண்ணா என்கிட்ட காசு இல்லைண்ணே. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்ல தானே வந்தேன். பரவாயில்ல, நீ டென்ஷன் ஆகாத, மெதுவாக தந்தா போதும்.